நம்மள வெல்கம் டு கேரளா டிகெட்ஸிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம். நேற்று நம்ம கொடுத்ததில் வந்து எக்ஸாக்ட்டு நமக்கு 563ங்கிற நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்சாக இருந்தது. ஒரு நல்ல வின்னிங் தான். ஒரு என்ன சொன்ன போல ஃபுல் டிஜிட்டையும் நம்ம கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக தான் வரப்போகுது, அதுக்கு மேலே எதுவும் வராது அப்படிங்கிறத எதிர்பார்த்து கொடுத்தோம். ஒரு அருமையான வின்னிங்காக இருந்துச்சு. 563 அப்படிங்கிறது நமக்கு ஒரு அருமையான வின்னிங். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து 285 அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இல்லையா. 285 தான் இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ஏன்னா 285 ட்ரையல் நம்பரு, அதே மாதிரி 563 வின்னிங் நம்பரு, அது போக வந்து 516ங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரு. சரியா. பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அது போக போன வாரம் நம்ம கேசஸ் கம்பெனி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுவும் நம்ம தெரிஞ்சால் தான் எனக்கு என்ன மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். அதே பேஸ் வந்து நமக்கு 849ங்கிறது நமக்கு போன வாரம் ஆடுறாங்க இல்லையா. பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இந்த இன்னும் கூட பெஸ்ட்டாக வரணும்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம். அதுபோக பெண்டிங் நம்பர் இன்றைக்கி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தலாம். இப்போ 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போலில் 1, பி போலில் வந்து 10, சி போலில் வந்து நமக்கு ஒரு 8. சரியா, இன்னையோட சேர்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து நான் 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போலில் வந்து ஒரு 15, பி போலில் 15, சி போலில் வந்து ஒரு 32. அதுக்கப்புறம் 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போலில் வந்து ஒரு 30, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 30, என்னோட 31. சரிங்களா. பி போர்டில் வந்து நமக்கு ஒரு 2 நீங்கள் 3, சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 17 நாளாக இருந்துச்சு எடுத்துட்டாங்க. பார்த்தேன் அதே 17 நாள் இருந்தால் நம்ம எடுத்திருந்தாங்க இன்றைக்கி. அதுபோக நமக்கு வந்து 5ஆம் நம்பர் 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாளாக பெண்டிங்கு, 6 7 நாள். சி போர்டில் வந்து ஒரு 6, பி போர்டில் வந்து ஒரு 6, சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 2 நாளாக பெண்டிங். சரி, அடுத்து நமக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க. அதுபோக ஏ போர்டில் 1, பி போர்டில் 1 நேற்று வந்துச்சு, அதனால் இன்றைக்கி 1. சரி, அடுத்து நமக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் இன்றைக்கி எடுத்துட்டாங்க 0 நமக்கு வந்துருந்துச்சு. சி போர்டில் மட்டும் ஒரு 7 நாள் பெண்டிங். சரியா. அதுக்கப்புறம் 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 12, சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 4 நாளாக பெண்டிங். சரியா, இன்னையோட சேர்த்து. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் ஒரு 4, பி போர்டில் ஒரு 2, சி போர்டில் ஒரு 10. அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 8, பி போர்டில் 11, சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 6 நாளாக பெண்டிங். அதே மாதிரி உங்களுக்கு 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 0 பொறுத்த வரைக்கும் 0, 22, 4, அது போக ஒரு 3, இவ்வளோதான் பெண்டிங்கு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதுபோக நமக்கு இன்றைக்கி பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஒரு சில பேட்டர்ன் என்கிட்ட இருக்குது. அது என்னன்றது தெளிவாக சொல்லிடுறோம். அது மாதிரி வைங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5-3 வந்துருச்சு இல்லையா. 5-3 வந்தால் நமக்கு என்ன வரணும், 5ஆம் நம்பர் வந்து 3ஆம் நம்பர் வந்தால் அடுத்தது இமிடியட்டாக வந்து 2ஆம் நம்பர் தான் வருது. ஏன்னா 3க்கு 2 இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, 332ன்னு வந்திருக்கு. ஆனால் நமக்கு என்ன கணக்கு வருதுன்னா 532ங்கிற கணக்கு. இந்த பேட்டர்னில் இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு நிறைய பேட்டர்ன் இருக்குது. அதெல்லாம் காமிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கு. யாருக்காச்சும் 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ஏ போர்டில் பி போர்டில் சி போர்டில் வருதான்றதே பாருங்கள். சி போர்டில் 3ஆம் நம்பருக்கான அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். 3ஆம் நம்பர் கொடுக்கணும்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 532 அப்படிங்கிற நம்பரும், அதே மாதிரி 537ங்கிற நம்பர், 2 நம்பருமே ரொம்ப பெட்டராக தெரிஞ்சது. ஏன்னா 3க்கு 7ங்கிறது கொஞ்சம் அதிகமான வரக்கூடிய நம்பர். இங்கே பார்த்திங்கன்னா 137 வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா 3க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப பெட்டராகவும் ஒரு சில நம்பர்கள் மேட்ச் ஆகும். பட் அந்த வகையில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது. 3க்கு 7ங்கிற நம்பர் பெட்டராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக வின்னிங் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். சரியா. அதை தாண்டி பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, 5, 6ன்னு. அப்போ 5 வந்து 6ஆம் நம்பர் வந்தால் நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் வந்து 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக வருது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம மாற்றி எழுதிட்டோம் 3ஆம் நம்பர், 2ஆம் நம்பர். சரியா, 2, 7. அடுத்து வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு வந்து வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருதுன்னா 564, அதே மாதிரி 563, 2 நம்பருமே கொஞ்சம் பெட்டரான நம்பர். ஏன்னா நம்ம வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் தான் கொடுத்தோம், 3ஆம் நம்பர் கிடையாது. நம்ம மாற்றி எழுதிட்டோம், அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து இங்கே இருக்கிறது என்ன இருக்குது, 32, அதே மாதிரி 32 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் 32க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதனால தான் வந்து 32, 532, 432 ஏற்கனவே இருக்குது. அதை 532 மாற்றி கொடுப்பாங்க. வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். அடுத்து நமக்கு 4, 3ங்கிற 2 நம்பருமே பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கண்டிப்பாக தான் மேட்ச் ஆகணும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யாருக்காச்சும் உங்களுக்கு சி போர்டில் பி போர்டில் வந்து 6, 4, 3, அதாவது 6க்கு 4, 6க்கு 3, இந்த 2 நம்பருமே கொஞ்சம் பெட்டரான சாய்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நான் நினைக்கிறேன்னா பிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 42, 37 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 42, 37க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் அந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம். ரைட்டான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னு எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும்
எனக்கு வந்து தெரிஞ்ச நம்பரில் ஏ போர்டு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சதுன்னா 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா 800 அதாவது 158 அப்படிங்கிற நம்பர், அதாவது 158 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 158 இங்கே இருக்குது பாருங்கள், 518 இருக்கா, அதே 158 அப்படி திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் எனக்கு நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருக்கு, அதை கனெக்ட் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் குறிப்பாக ஏ போர்டில் வரலாம் அப்படின்னு 8ஆம் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். நாங்கள் ரீசெண்டாக பார்த்தோன்னா 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா, பட் பரவாயில்ல. பட் இருந்தால் நான் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேட்டர்ன் மெத்தடில் கிடைக்கிது, அதனால் நமக்கு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் எதுவும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க. அதுவும் எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் எடுத்துங்க. நான் நினைக்கிறேன்னா வந்து 8 9 2 இது பேட்டர்ன்லேயே மேட்ச் ஆகுது இருக்கான்னு பாருங்கள். அது போக நமக்கு 0க்கான வாய்ப்புன்னு நமக்கு 5க்கு 0 வர வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் நினைக்கிறேன்னா 150 அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 1 5 0ன்னு வந்திருக்கு, 1 5 0ன்னு வந்திருக்கு. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். நம்ம நினைக்கிறேன்னா 037 842 இது வந்து சும்மா ஒரு காமனாக தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கன்னா, எப்போயுமே வந்து எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் நமக்கு பிரதானமாக ஆடுவாங்க. இப்படி பிரதானமாக பெண்டிங் நம்பர் ஆடுனா எனக்கு ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பர்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆன மாதிரி காமிச்சிது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு 5 6 3 இந்த 5 6 3க்கு நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்னென்னா 563. இந்த 563க்கு நமக்கு நாளைக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, எனக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் கொடுக்குறேன். 2ஆம் நம்பர் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு. ஏன்னா அது 2 போர்டுமே 3 போர்டுமே பெண்டிங். ஏ போர்டு வந்து பெண்டிங்கு, ஏ போர்டு எத்தனை நாள் பெண்டிங்கு 30, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 15, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 15, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 31. அப்போ நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம். 2ஆம் நம்பருக்கான அதிகமான வாய்ப்புகள் கட்டாயமாக வரும். சரிங்களா, நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. 2ஆம் நம்பர் தான் எனக்கு பிரதானமாக வரக்கூடிய நம்பராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. சரிங்களா, 2ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க 2க்கு 5க்கு 2 6க்கு 2 3க்கு 2 பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்குன்னு பிரதானமாக வரக்கூடிய நம்பரில் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக இருக்கும். நம்ம 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் எதிர்பார்க்கலாம், 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் சொல்லாமல் எதிர்பார்க்கலாம். அடுத்து 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர். ஏன்னா 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் இந்த மாதம் வந்திருக்கு. இங்கே வந்திருக்கு பாருங்கள், 3க்கு 2ன்னு. அது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 3க்கு 2ன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து இது செட்டிலான ஒரு நம்பர் தான் தெரியுது. அதனால தான் 2ஆம் நம்பரை முதல்ல கொடுக்குறேன். 2ஆம் நம்பருக்கான அதிகமான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை தாண்டி நமக்கு 9ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5க்கு 9 6க்கு 9 3க்கு 9 3 போர்டுக்குமே 9ஆம் நம்பர் பலமான நம்பர் தான். அதில் மாற்றமே இல்லை. இருக்கான்னு பாருங்கள். 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5க்கு 9ன்னு வரலாம், 6க்கு 9ன்னு வரலாம், அதே மாதிரி 3க்கு 9ன்னு வரலாம். ஏன்னா அது வந்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து ஒரு 8 நாளாக, பி போர்டில் வந்து நமக்கு ஒரு 11 நாளாக பெண்டிங். அதனால் நமக்கு மேட்ச் ஆகுது. ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள். 9ஆம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. பட் உங்கள் கணக்கில் 9ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். ஏன்னா மேட்ச் ஆகலாம். 5க்கு 9ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம், 6க்கு 9ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம், அதே மாதிரி 8க்கு 9ங்கிறதும் பெட்டரான ஒரு சாய்ஸ் தான். மிஸ் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6ஆம் நம்பர். எதுக்கு திரும்ப 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னு மேபி வர மாதிரி தான் தெரிஞ்சுது. அதாவது 5க்கு 6 6க்கு 6 3க்கு 6ங்கிற மாதிரி மேட்ச் ஆகலான்னு எதிர்பார்த்து கொடுக்குறோம். அது மாதிரி ஏதாவது 62 அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கும் அது மாதிரி தான் வருது. இருக்கான்னு பாருங்கள். 6ஆம் நம்பரும் கொஞ்சம் பெட்டரான சாய்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 6ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம். அதே மாதிரி 3ஆம் நம்பர் எனக்கு வந்த நம்பரில் திரும்ப வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பரில் 63க்கான வாய்ப்பு திரும்ப இருக்கலாம்னு நினச்சா நம்ம கொடுக்குறோம். 53 5க்கு 3 6க்கு 3 3க்கு 3 இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருதான்னு பாருங்கள். ஏன்னா இது அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு 3 2 9 6 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது 96 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். பட் உங்கள் கணக்கில் இந்த மாதிரி வருது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. 32 96 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே நமக்கு வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.